கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கருணையற்ற ஒரு பெரும் துயரம் நடந்த இடமாக இன்று மாறியிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் குடித்திருக்கிறது விஷச்சாராயம். இந்த எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட மரணங்கள் நடப்பது இது முதன்முறை அல்ல. கடந்த ஆண்டு 22 உயிர்களை தமிழகம் இதே துயரத்துக்கு இழந்தது. இந்த பெருந்துயரம் தொடர காரணம் என்ன, யார் பொறுப்பு, என்ன தீர்வு, விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அதனது மூத்த செய்தி தொடர்பாளர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அதனது மூத்த தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள், அதிமுகவின் சார்பாக வழக்கறிஞர் சிவசங்கரி, இன்னும் சற்று நேரத்தில் திரு ஹிதாயத்துல்லா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இணைகிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு பாலு, இந்த விவகாரத்தில் தொடர்ந்து அக்கறை செலுத்தக்கூடிய இயக்கம் உங்களுடையது. மேலும் கொத்து கொத்தாக மரணங்கள், இதே கொடூரம், என்ன தீர்வு, என்ன செய்யணும், உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய, வேதனை அளிக்கக்கூடிய, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்பவம் நேற்று வெளியிலே செய்தியாக வந்தவுடன் உடனடியாக இது குறித்து எங்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். இன்றைய தினம் அந்த மருத்துவமனைக்கு, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அங்கே உள்நோயாளியாக தற்பொழுது இருக்கக்கூடியவர்களை சந்தித்து 50க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது உள்நோயாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பலர் தங்களுடைய சுய நினைவை இழந்து ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ சேவையை வழங்கி அவர்கள் உயிர் பெற வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் விரும்புகிறோம். அதே போன்று அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கருணாபுரம் அந்த பகுதிக்கு எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளோடு நான் சென்று பார்த்தேன். கருணாபுரம் பகுதி என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். அது ஏதோ ஒரு கிராமப்புறத்தில் ஏதோ மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி அல்ல. கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட நீதிமன்றத்தினுடைய முகப்பு வாயில், காவல் நிலையத்தினுடைய முகப்பு வாயிலில் அங்கிருந்துதான் அந்த கருணாபுரமுடைய அந்த பகுதி என்பது துவங்குகிறது. அதில் உள்ளே நுழைந்ததிலிருந்து 23 பேர் ஒரே தெருவில், ஒரே கிராமத்தில் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அவல ஓலம், எங்கே சென்றாலும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அப்பாவை இழந்து விட்டேன், மகனை இழந்து விட்டேன், தந்தை இழந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு அந்த செய்திகள், அதை கேட்கின்ற போது நெஞ்சம் குமுறுகிறது. ஆட்சி செய்யவில்லை, போகவில்லை, அதையெல்லாம் நாம் ஒருவரும் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தாலும் கூட எப்பொழுதுதான் இது போன்ற துயர சம்பவங்களை நாம் நிறுத்தப் போகிறோம் என்ற மன வலியும் வேதனையோடும் இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில், இந்த மிக முக்கியமான ஒரு விவாதம் என்பதனால் கவனமாக இந்த செய்தியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த சம்பவம், நீங்கள் கூட சொன்னீர்கள், மரக்காணத்தில் 22 பேர், அதுக்கு பிறகு மதுராந்தகம் 9 பேர், 29 பேர் கடந்த ஆண்டு இருந்தார்கள். இப்பொழுது 40ஐ தொட்டிருக்கிறது. இன்னும் இது கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இது போன்ற பல செய்திகளை நாம் உணர்வுபூர்வமாக பேசுகிறோம். ஆளும் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறோம். அதற்கு ஆளும் கட்சியினர் இல்லை இல்லை நாங்கள் சரியாக தான் செய்கிறோம் என்று அவர்கள் தரப்பினுடைய நியாயங்களை வைக்கிறார்கள். ஆனால் அடிப்படையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த விவாதத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய மது தொடர்பான உண்மை நிலவரத்தை தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டில் போதை பாக்கெட், கஞ்சா பாக்கெட் இல்லாத தெரு, ஊர், கிராமம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. இரண்டாவது, ஒரு பெட்ரோல் 1 லிட்டரை விட்டு ஒரு பட்டிக்கடையில, ஒரு டீ கடையில வச்சு விற்கிற மாதிரி மதுபானம் சந்து கடைகளில் குவார்டர் பாட்டில், ஆஃப் பாட்டில், பீரு என்பது சாதாரணமாக பெட்டி கடைகளில் கிராமம் தோறும், அதுக்கு நேரம் காலம் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலையில 6 மணிக்கு போனா அங்கே சட்டவிரோதமாக மதுபானங்கள், டாஸ்மாக் மதுபானங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த மூன்றும் நான் சொல்லுகிறேன், கவனமாக சொல்கிறேன், எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும் சகஜமாக நடந்தது. ரொம்ப பொதுப்படுத்தி அடுத்தது முடிச்சிடறேன். கள்ளச்சாராயம் என்பது அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் டாஸ்மாக் கடைகளை நாங்கள் திறந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு இந்த கருணாபுரம் கிராமத்துல அதைத்தான் நான் இப்பொழுது இதை இணைத்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை அதற்கு துணையாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறது. மாவட்ட ஆட்சியர் பணி இடைநீக்கம், அதாவது டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார். மற்றவர்கள் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ஆனால் நடந்த நிகழ்வு என்னவென்றால், அதில் அந்த கருணாபுரத்தில் நடந்த முதல் மரணம், அதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த மரணம் வயிற்று வலியால் வந்தது என்று சொல்லுகிறார். ஒருவேளை மாவட்ட ஆட்சியர் அந்த செய்தியில் இது ஒரு கள்ளச்சாராய மரணம், யாரும் இனி மது அந்த தங்களிடம் இருக்கக்கூடிய அருந்தாதிகள் என்று சொல்லியிருந்தால் ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்டவர்களை நாம் காப்பாற்றி இருக்க முடியும். காரணம், பலர் அந்த மரணத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள் அருந்தியவர்கள் தான் பல பேர். இது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம். இதை தடுத்திருக்க வேண்டியவர் மாவட்ட ஆட்சியர். ஆனால் அந்த தகவலை ஊடகங்களுக்கு, தவறான தகவல்களை மாவட்ட ஆட்சியர் சொல்வதற்கு அவரை தூண்டியவர் யார் என்று கேட்டால் அதற்கு காரணமானவர் வசந்த் கார்த்திகேயன், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ. அந்த பகுதியில் ஜாம்பவான் போன்று இருக்கவர். நான் வசந்தை தவிர யாருக்கும் தலைவணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியர் தினந்தோறும் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக வசந்த் கார்த்திக் அங்க ஷட்டில் காக் ஆடுறாருன்னா அந்த கிரவுண்டுக்கு போய் அவர் ஷட்டில் காக் ஆடி முடிச்சுட்டு வந்த பிறகு அவர்கிட்ட பேசிட்டு தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வார் என்ற தகவலை அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தருணத்தில் தான் சொல்றேன், இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு இதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய திமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அங்கே மதுராந்தகத்தில் மரக்காணத்தில் நடந்த சம்பவத்தில் அதற்கு மஸ்தான் அவர்கள் காரணமாக இருந்தால், அங்கே இருக்கக்கூடிய மருதூர் ராஜா என்பவருக்கு மஸ்தான் நெருக்கமானவர் என்று அப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதே போன்றுதான் இப்பொழுது வசந்த் கார்த்திகேயன் அவர்களுக்கும் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் என்பவருக்கும் மிக நெருக்கமான உறவு. பல முறை அவர் காவல் நிலையத்திற்கு செல்லுகின்ற பொழுதுதான் இவர் வெளியே அனுப்புங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவருக்கு சொல்லக்கூடிய செய்திகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் காவல்துறையில் பணியாற்ற முடியாது என்ற நிலைமையில் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உதயசூரியன் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, இங்கே விற்கப்படுகிறது. எனவே இதையெல்லாம் தமிழக அரசு உணர்ந்து புரிந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இல்ல திரு பாலு, நான் புரிந்துக்கிறேன் அடுத்தது நான் சொல்லிடுறேன். அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களும் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கும் உடனடியாக அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட வேண்டும். திரு மனுஷபுத்திரன், நிறைய சார்ஜஸ் வைக்கப்பட்டிருக்கு, பதில் பெறுவீங்க. அதே போல கருணாபுரத்திலிருந்து திருமிகு ரோசி அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு மனுஷ், இதற்கு நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க. இதுல வந்து ஒரு நிர்வாக தோல்வி, ஒரு ப்ரோஹிபிஷன் ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள். அதை தாண்டி ஒரு டினாயில் அந்த மாவட்ட நிர்வாகம் போயிடுச்சு. இது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு உடனே அதை வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கன்னா மற்றவங்க குடிச்சிருக்க மாட்டாங்க, மரணத்துக்கு வந்தவங்க குடிக்கிற அளவுக்கு இந்த நிலைமை போனதுனால தான் இத்தனை மரணங்கள்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. திரு பாலு வைத்த ஸ்பெசிபிக் சார்ஜஸுக்கு நீங்க பதில் சொல்ல வருவீங்க. இந்த சம்பவம் என்பது நெஞ்சை உருக்கக்கூடிய, அனைவருடைய இதயத்தையும் உடைய செய்யக்கூடிய ஒரு மிக மிக துயரமான ஒரு சம்பவம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்கு எவருடைய இதயமும் உடைந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த அழுகுரல்களும் அந்த துயரங்களும் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களை பறிகொடுத்தவர்களுடைய கண்ணீரும் அந்த கூட்டங்கோடு அந்த மொத்தமாக அந்த உடல்கள் எரியூட்டப்பட்ட காட்சிகளும் உண்மையிலேயே இதயத்தை நடுநடுங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதில் நாம் அந்த துயரம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் அது என்பதை நான் முதலில் என்னுடைய ஒரு அவர்களுக்கான அஞ்சலியோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த பிரச்சனையில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில், மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் இந்த அரசிற்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஏவா வேலு அவர்கள் குறிப்பிட்டது போல எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இதற்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள் எதையெல்லாம் மறைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. நான் அதை பற்றி இங்கே போக விரும்பவில்லை. இந்த பிரச்சனைக்கு காரணமாக இன்றைக்கு காவல்துறையினர் அவர்கள் அதை சரியாக செயல்படவில்லை. இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் அவர்கள் ஒரு
ஒரு போதுமான அளவிற்கு அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக வெளிப்படையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அவர்கள் அனைவரும், பலர் உயர் அதிகாரிகளிலிருந்து அதில் அந்த துறையோடு சம்பந்தப்பட்ட பலரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் 24 மணி நேரத்திற்குள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அது இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக உயர்தர சிகிச்சை என்பது இன்றைக்கு அளிப்பதற்கு உடனடியாக அங்கு அரசு நிர்வாகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு கள்ளச்சாராயத்தை வாங்கி அதை அவர்கள் குடித்து அவர்கள் இறந்து போகிறார்கள் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சம்பவம். ஆனால் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க பாலு அவர்கள் பேசுகிற போது எம்எல்ஏ, அமைச்சர்கள் இவர்கள் மீது அவர் தன்னுடைய ஒரு முழுமையான அவர்கள் பதவி விலக வேண்டும், அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்வது என்பது அவருடைய பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனை காட்டுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க நான் உங்களுக்கு ஒரு பெரிய பட்டியலை தருகிறேன். அது பாஜக ஆளுகிற மாநிலமாக இருக்கலாம், காங்கிரஸ் ஆளுகிற மாநிலமாக இருக்கலாம், அதிமுக ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம், எல்லாவற்றிலுமே இது போன்ற சமூக விரோதிகள் இந்த செயல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இல்ல திரு பாலு சொன்னது போல ஸ்பெசிபிக் சார்ஜஸ் நமக்கு தெரியாது, அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல. நம்ம அதுக்கு இல்ல இப்ப அவரே சொல்றாரு, பட் ஆதாரத்தோட அவர் பேசுறாரு. இல்ல அதுக்கு ஆதாரம் இல்ல. இல்ல ஆதாரம் இல்ல. அவர் இவரோட கனெக்ஷன், இவர் அவரோட அதுக்கு நமக்கு ஆதாரம் இல்ல. பட் ஆனா ஒரு அதுல என்னன்னா, நம்ம நீங்க சொல்றீங்கல்ல எல்லா மாநிலங்களிலும் முந்தைய ஆட்சியில இந்த ஆட்சியில இல்ல இல்ல நான் முடிச்சிடுறேன். ஆனா இதுல எல்லாத்துலயுமே ஒரு பேட்டர்ன், வெறும் அதிகாரிகள் மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இல்லாம இது நடக்காது அப்படிங்கறது நம்ம பல மாநிலங்கள்ல பார்த்திருக்கோம், முன்பு பார்த்திருக்கோம். சோ அதாவது நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா நான் ஒரு கேள்வியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்படி ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறவர்கள் அதை நீதிமன்றத்தில் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். ஆனால் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனுக்காக நேமிங் பண்ணுவது, அதாவது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதுல தொடர்பு இருக்குங்கிறது, எம்எல்ஏக்கு அதுல தொடர்பு இருக்குங்கிறது, இது எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு அவதூறு. இந்த அவதூறை அவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக செய்கிறார்கள். இந்த அரசு இந்த மரக்காணம் சம்பவத்திற்கு பிறகு எத்தனை இடங்களில் எவ்வளவு கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்திருக்கிறார்கள், எவ்வளவு கள்ளச்சாராயங்கள் அந்த பேரர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தோமா அல்லது இதை அனுமதித்தோமா? இதையும் மீறி அவர்கள் செயல்படுகிறார்கள். இங்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க செயல்படுகிறார்கள். இந்த அரசு எதையுமே செய்யவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்குவது என்பது வெறுமனே அரசியல். இன்னைக்கு அண்ணாமலை பேசுறாரு அதாவது இந்த அரசு இதை ஒழுங்காக விசாரிக்காது, அதனால சிபிஐ கையில இதை கொடுக்கணுங்கிறாரு. முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா மோடி முதலமைச்சராக இருந்த போது குஜராத்தில் 123 பேர் கள்ளச்சாராயத்தில் இருந்தார்கள். இந்தியா முழுக்க நான் உதாரணம் சொல்ல தயாராக இருக்கிறேன். அப்படி பார்க்கிற போது ஒரு குற்றம் நடந்துவிட்டால், அடடா ஒரு ஒரு பெரிய கொடுமை நடந்து விட்டால் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்து விட்டது, நமக்கு இந்த அரசியலில் ஏதாவது ஒரு மைலேஜ் கிடைக்குமா என்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்றைக்கு இவர்கள் செயல்படுவது என்பது எந்த விதத்திலுமே மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை அல்ல, இந்த சூழலை மாற்றுவதற்கான விஷயம் அல்ல. நாங்கள் இந்த மக்களோடு நிற்கிறோம். இதை ஒழிப்பதற்காக இந்த அரசு மிக தீவிரமான முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கிறது. கடந்த காலத்தில் நடந்தது போல உண்மைகளை மூடி மறைப்பதோ, தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு, அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கடந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? இன்றைக்கு 24 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே அதிகாரிகள் இந்த அரசுல என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அல்ல, அதாவது என்ன விஷயம்னா, அதற்காக நாங்கள் ஒரு கமிஷன் போட்டோம். இப்ப அந்த ரிப்போர்ட் வந்தது. இப்ப அதன் மீதான நடவடிக்கைகள், அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இவர்கள் முழுக்க முழுக்க இதை, ஏனென்றால் இவர்கள் தேர்தலில் மிக மோசமாக தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்த அரசின் மீது, ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களின் மீது, அரசின் மீது, முதலமைச்சரின் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான, இன்னும் சொல்ல போனால் எரிகிற வீட்டில் பிடுங்கியது வரைக்கும் லாபம் என்பது போன்ற மனநிலையில் செயல்படுகிறார்களே ஒழிய இறந்து போனவர்கள் மீது இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அதுதான் உண்மை. ஓகே மிஸ் சிவசங்கரி, இது இந்த ஹூஜ் ட்ராஜடி அதிமுக ஆட்சியிலே நடந்திருக்கு. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப சுருக்கமா பாலு சார், ரொம்ப சுருக்கமா. அதாவது இப்ப நான் சொல்ற குற்றச்சாட்டு களத்தில் உள்ள நிலவரத்தின் அடிப்படையில் இந்த செய்தியை சொல்லியிருக்கேன். இதை அவர் மறுக்கிறார். நான் அதை குறுக்கிட வரவில்லை. ஆனால் 6 மணிக்கு டாஸ்மாக் கடையில திமுகவினர் நடத்தக்கூடிய பார்கள்ல டாஸ்மாக் சாராயம் சட்டவிரோதமாக கொடுக்கப்படுகிறது. இதை மறுக்க முடியுமா மனுஷபுத்திரன் அவர்களா?
இன்னொரு ஆதாரமற்ற பொய்யை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். இன்றைக்கு ஆதாரமற்ற பொய்களை தொடர்ந்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், வேற ஒன்றுமே இல்லை. இது முற்றிலுமாக ஆதாரமற்ற ஒரு பொய். இதற்கு உங்களிடம் எந்த சாட்சியமும் கிடையாது. நீங்க சட்டப்படி போய் புகார் கொடுங்க சார். அதை நீங்க சட்டப்படி புகார் கொடுங்க. அப்படி விற்பது குற்றம், அப்படி என்றால் நீங்க புகார் கொடுங்க. ஏன் பண்ணல நீங்க? இது எல்லாமே அப்படி பார்த்தார்கள் என்றால் திமுக என்று சொன்னால், ஏன் இது போன்ற வணிகத்தில் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரத்திலிருந்து எல்லாவற்றிலும் எல்லா கட்சிக்காரர்களும் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதிமுக கைது செய்யப்படவில்லையா? பாமகவை சேர்ந்தவர்கள் கடந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கவில்லையா? என்னமோ திமுக காரங்க இதை பண்ணிட்டு இருக்க மாதிரி திமுக கட்சியில அடக்குவோம், யார் செய்தாலும் அடக்குவோம், எங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. திமுக காரங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் திமுக சரி, இந்த அரசிற்கு பாரபட்சம் கிடையாது, நாங்க நடத்துவோம். ஆதாரம் இல்லாமல் சொல்ற குற்றச்சாட்டை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மிஸ் சிவசங்கரி, இது இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து ஒரு ஆட்சிக்கு மட்டும் சொல்ல முடியுமா? உங்க ஆட்சியில இல்லையா? 2020 நடக்கலையா? அப்ப மரணங்கள் நடக்கலையா? இதெல்லாம் வேதனையின் உச்சம் சார். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, கூச்சம் இல்லாம இன்னும் கூட பேசிட்டு இருக்காங்க சார். பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவோட வந்திருக்கீங்க மனுஷபுத்திரன். நீங்க பேச வரைக்கும் ஒரு வார்த்தை நான் பேசல. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க, மனசாட்சியோட பேசுங்க. 2006-11 என்ன மாதிரி நடந்துச்சு? 482 கள்ளச்சாராய மரணம். அதுக்கப்புறம் எங்க ஆட்சியில 10 வருடம் எதனா நடந்துச்சா? என்ன சார், என்ன எம்எல்ஏ அமைச்சர் மொத்த நிர்வாகத்தை தூக்கி கலாசனம் சார். ஆட்சியை தூக்கி எறியணும், ஆட்சியை தூக்கி எறியணும். இதெல்லாம் பொலிட்டிக்கல். என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சின்றீங்க? என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி நீங்க பண்ணீங்களா? அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? அந்த மாதிரி இல்ல, ஆக்கப்பூர்வமா பண்றோம். பேசக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க, மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க. மக்கள் வெறுத்து ஓடிடுவாங்க. என்ன பேச விடுங்க, என்ன பேச விட சொல்லுங்க சார், என்ன பேச விட சொல்லுங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல. 42 பேர் இறந்து போயிருக்காங்க. சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கீங்க. என்ன சார் கவர்மெண்ட் பண்றீங்க? என்ன கவர்மெண்ட் பண்றீங்க? விவசாயத்துல நின்னீங்க, அதிகமான விதவிகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு மாசத்துல இதே விவாதத்துல நான் சொன்னேன், இதே விவாதத்துல சொன்ன வேலூர்ல கள்ளச்சாராய காசாங்க எடுத்து கொடுக்கணுமா? நீங்க வந்த பிறகு எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? ஒரே நாள் 2000 எப்படி பண்றீங்க? 2000 எப்படி எடுக்கிறீங்க? 1600 பேர் கைது பண்றீங்க. எப்படி சார்? எப்படி சார்? 42 பேர் இறந்து போயிருக்காங்க. இதே மேற்கொண்டு ஒரு வருஷம் முடிச்சிருக்கு, ஒரு வருஷம் முடிச்சிருக்கு. 64 பேர் இறந்துருக்காங்க. உயிருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? ரிசைன் பண்ணிட்டு போங்க சார். நான் பாத்துறேன். அதே அதிகாரிகள், அதே போலீஸ், அதே அதிகாரிகள் நாங்க பண்ணீங்க. இன்னைக்கு மணல் மாஃபியா, கள்ளச்சாராயம், போதை தலைவிரிச்சு ஆடுது. நான் பேச வந்துட்டீங்க. உங்களை பார்த்து நான் பயந்துருமா? பயந்துருமா? என்ன சார் உங்களுக்கு பயந்துருமா? நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தா அதெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். அதெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். மக்களுக்கு எப்படி இருந்துச்சு? தெரியாம எப்படி நீதிமன்ற வளாகத்துல நடக்குது? நீதிமன்ற வளாகத்துக்கிட்ட நடக்குது. என்ன சார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? பட்டியல் ஒரு சம்பவத்தை சொல்றீங்க, ஒரு சம்பவத்தை நான் பட்டியல் போடுவேன். 98ல என்ன நடந்துச்சு? 500 பேர் இறந்தாங்க கிருஷ்ணகிரியில. 2006, 2010 480 பேரு, இன்னைக்கு 64 பேரு. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க 80 பேரு. இன்னைக்கு கண்ணு தெரியல, ஈரல் போயிருக்கு. என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? 10 லட்சம் கொடுத்து இதுக்குதான் சொல்றீங்களா? இப்படி சுரண்டி தான் மக்கள் என்ன பண்றாங்க? பட்டியல் அடிச்சு வெற்றி எல்லாம் வெற்றியும் இல்ல, தோல்வி எல்லாம் தோல்வியும் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. எத்திக்ஸ் இல்லாத ஒரு ஆட்சி தான் திமுக எத்திக்ஸ் இல்லாத தர்ம நியாயத்துக்கு உட்படாத ஒரே ஆட்சி எதிராக திமுக ஆட்சி. எல்லா தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட ஆட்சி செய்யறாங்க. அப்ப கேட்டு பாருங்க, நாம போய் சொல்றோம். மக்கள் என்ன சொல்றாங்க? எதுவுமே பண்ணது கிடையாது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? மக்களை பாதுகாக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம். பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? எத்தனை தடவை எங்க செந்தில்குமார் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு, கவர்னர் தீர்மானம் கொண்டு வந்தார். எதையாவது கன்சிடர் பண்ணீங்களா? இதே கன்சிடர் பண்ணீங்களா? கம்ப்ளைன்ட் கொடுக்கும்போது காது கொடுத்து கேக்குறது. எவனா செத்தாத நடவடிக்கை எடுங்க. உங்களுக்கு எவனா சாவணும், எல்லா கம்ப்ளைன்ட்லயும் எழுவணும். அப்பதான் நடவடிக்கை எடுங்க. வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் பேசுறீங்க? அராஜக ஆட்சி, ஊழல் ஆட்சி நடந்துட்டு பயந்து நடக்கிறீங்களா? வந்து குற்றச்சாட்டு போடுறீங்களா? உங்களுக்கு சொல்றது ஒண்ணுமே இல்ல. மனுஷபுத்திரன் பேசுங்க, பேசுங்க.
உங்க அதிகார திமிர்லாம் எங்க கிட்ட காட்டாதீங்க. எங்களுக்கு அதிகார திமிர்ல ஊறி உரிச்சவங்க நீங்க. நாங்க வந்து வெளிப்படையா வந்து எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான எதையும் மறைக்கல. உங்க மாதிரி திருத்தமா எதையும் மறைக்கல. ஒரு வருஷத்துக்குள்ள நடக்குது. திருத்தமா எதையும் நாங்க மறைக்கல. எல்லாத்தையும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். 30,000 போராட்டம் நடவடிக்கை எடுக்கிறோம். அனுமதி கொடுத்தோம். போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். அந்த அரசு ஜனநாயக தமிழ்நாடு போலி சாம்ராஜ்யமா ஒரு லைவ் போட முடியல. இன்னைக்கு எல்லாரோட தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை விற்ற வழக்கு உங்க அமைச்சர் இன்னைக்கு இருக்கு. செஞ்சி மஸ்தானே மறந்துடாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் குட்கா பாஸ்கர் உங்க தான் இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து அங்க இன்னைக்கு வரைக்கும் குட்கா பாஸ்கர் பஞ்சாயத்துல ஏல விட்டுருக்காங்க. 100 பஞ்சாயத்துல ஏல விட்டுருக்காங்க. 100 பஞ்சாயத்துல ஏல விட்டு உங்களுக்கு இஷ்டத்துக்கு உங்களுடைய எந்த கதையை வேணாலும் அடிச்சு விடுங்க. நீங்க அது யாரும் மக்கள் நம்ப போறது இல்ல. நீங்க உங்க பொய் எல்லாமே அம்பலமாயிடுச்சு. ரெண்டு மந்திரி இல்ல. பொய் எல்லாமே அம்பலமாயிடுச்சு. அவ்வளவுதான். அரசே போடும். உங்களுடைய பச்சை பொய் எவ்வளவு அம்பலமாயிடுச்சு. எதுக்கு நடிக்கிறீங்க? எதுக்கு நடிக்கிறீங்க? பட்டியல அடைச்சு ஓட்ட வேட்டையாடுங்க. வெட்கி தலைகுனின அரசு. வெட்கி தலைகுனின. ரிஜெக்ட் பண்றாங்க. வெட்கி தலைகுனின. இந்த தேர்தல்ல நீங்க திரும்ப ஏன் தோக்கடிச்சீங்க? திரும்ப போய் சொன்னீங்க. அதுதான் மேட்டர். மக்களுக்கு மரியாதை சொன்னீங்க. இந்த அரசு மக்களுக்கான அரசு. அதனால மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க. இந்த அரசு மக்களுக்கான அரசு. இந்த முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர். உங்களுக்கு தேர்தல் பயப்படுறவங்க முதலமைச்சர் ரிசைன் பண்ண சொன்னீங்களா? ஓடுறீங்க பேச ஆரம்பிச்சீங்க. தேர்தல்ல படுறீங்க. இப்போ அந்த முதலமைச்சர் ரிசைன் பேசும்போது ஆரம்பிச்சீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் கூட ஆட்சிக்கு தகுதி இல்லாம இரும்பு கரம் கொண்டு அடுக்கும். இரும்பு கரம் யாருக்கு இருக்கு? இரும்பு கரம் மக்கள் உங்களை அடக்குவாங்க. மக்கள் உங்களை அடக்கி வச்சிருக்காங்க. இரும்பு கரம் அரசுகிட்ட இருக்கு. இரும்பு கரம் கொண்டு மக்கள் அடக்கி வச்சிருக்காங்க. அரசுகிட்ட இருக்கு. அரசு பண்ணிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. மறந்து போய் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். உங்களை மக்கள் அடக்கி வச்சிருக்காங்க. உங்களை வந்து ஓட்டை அடக்கி வச்சிருக்காங்க. மக்களை வந்து சின்னாபின்னமாக்கிட்டீங்க. நாங்கள் தொடர்ந்து எல்லா விதமான குற்றங்களையும் யார் நல்லா இருக்காங்க? உங்களை பாருங்க பாருங்க அமைச்சரே போதை போட்டுட்டாங்க. தண்ணி இல்லாம இன்னைக்கு விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. அதிகாரிகள் பலியாடாதீங்க. ஒரு அதிகாரியை பேச வைக்கிறீங்க. தப்பா பேச வைக்கிறீங்க. அப்ப அதிகாரி மேல தப்பா? உங்க போலீஸ் அதிகாரிகள் விட்டாங்க. உங்க அமைச்சர் மரியாதை கொடுக்கறது இல்ல. மக்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. மரியாதை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு சம்பந்தம் பேசாதீங்க. மரியாதைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. மரியாதைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மக்கள் திரும்ப தேர்ந்தெடுங்க. மரியாதைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு நாகரிகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு நாகரிகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையோட நாகரிகத்தோட பேசு. சார் நான் மரியாதை பேசிட்டு இருக்கேன். அவங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. both of you please. அவங்களுக்கு மக்கள் மேல ஒரு அக்கறை கிடையாது சார். அவங்க எல்லாம் வந்து பிளந்து நிக்கிறது மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா பேசாதீங்க போங்க சார். நீங்க தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு 42 பேர் சட்டத்துறை கூட இன்னும் பேச விடாம இருக்கீங்க. என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? ஜனநாயகத்தின் குரல்வாளியை நசுக்கிறீங்க. கருத்தே இருக்க கூடாதுங்கறீங்க. கருத்தே இருக்க கூடாது. என்ன பெரிய அதிகாரமா? 10 வருஷம் நாங்க கூட நீங்க தான் அதிசயமா 3 வருஷத்துல என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? மனக்கொள்ள நடக்குது. நீங்க 10 வருஷமா நீங்க ஆடின ஆட்டத்தை மக்கள் மறந்துடுவாங்க. எல்லாமே தான் நடக்குது. எல்லாத்துக்கும் எங்ககிட்ட சாட்சி இருக்கு. அது அப்படியே தமிழ்நாட்டுல நீங்க தான் மேடம் போதை சாம்ராஜ்யமா மாத்தின அதிமுக. மேடம் கூல் மனுஷன் வந்து கலையை புடுங்க. 1000 பேர் செத்து போறாங்க. அதிமுக புடுங்க. உருவாக்கின கலையை புடுங்க. நாங்க போராடிட்டு இருக்கோம். சும்மா பேசாதீங்க சார். போங்க சார். மேடம் தமிழ்நாடு முழுக்க புடுங்க. நான் பயந்துறேனா? போங்க சார். யாரையும் கண்டு நான் பயப்பட திரிதாயத்துலா என்ன போங்க? உங்களுக்கு என்ன ஆர்குமென்ட் இருக்கு? திரிதாயத்துலா பேசவே விடாம பண்றீங்க. மக்களுக்கு போய் கருத்தே சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்க தலைவர் போல தான் நீங்களும் இருப்பீங்க. அதை கேட்டுட்டு இருக்கணுமா? என்ன கேட்டுட்டு இருக்கணும்? ஆரம்பிச்சு நான் ஒரு கருத்தே சொல்லக்கூடாதா? கருத்தே சொல்லக்கூடாதா? இந்த பாருங்க. நீங்க கருத்து சொல்லுங்க. போய் சொல்றீங்க. நீங்க கருத்து சொல்லல. போய் சொல்றீங்க. என்ன போய் நீ தான் போய் பேசுற? மூடி நீங்க பேசாதீங்க. நீங்க தான் போய் பேசுறீங்க. அவங்க கவலை இல்ல. ஏதோ மூடி மறந்துட்டோம். ஏதோ மூடி மறந்துட்டோம். நியாயமா நடந்துட்டோம். தர்மத்தோட நடந்துட்டோம். தர்ம நியாயம் என்னன்னு தெரியாதவங்க நீங்க. எந்த கவலை இல்ல. மக்கள் பாருங்க சரியான பாடத்தை போடுறாங்க. பெரிய வெற்றி பெற்றாங்க. இது மாதிரி பணத்தை சொல்லி எடுத்து மக்களை ஓட்ட வேட்டையாடி இப்படி எல்லாம் வரது உறவுகள் காட்டு ஓட போறீங்க. இது சட்டபூர்வமான ஆட்சி. இது சட்டபூர்வமான ஆட்சி. இது சட்டபூர்வமான ஆட்சி இது. ஓகே கொஞ்சம் ரெண்டு பேரும் எங்களை பேச விடுங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அவலங்கள்ல பல ஆட்சியில் நடந்த அவலங்கள்ல இது ஒரு அவலம். ஆனால் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது நடவடிக்கை,
மாவட்ட காவல்துறை மீது நடவடிக்கை என்பதையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பாராட்டியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு இவ்வளவு வேகமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது போதுமா? அது ஒரு போதுமாங்கிற அடுத்து பேசுவோம். அதாவது ஒரு அரசு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக செஞ்சுருக்காங்க. அதனால இந்த அரசை எங்களுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்னைக்கு அதை பாராட்டிட்டு, அதே நேரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், எதிர்காலத்தில் இது நடக்கக்கூடாது என்பதையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பேசியிருக்கிறாங்க. நடந்தது தவறு தான். போனது சாவுக்காக வேண்டி. இந்த பல்லாக்கு வாங்க போனேன், ஊர்வலம் போக பாதியிலே திரும்பி வந்தேன், தனிவரம் வாங்குற மாதிரி சாவுக்கு போன இடத்துல சாராயம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாவை வரவழைத்து கொண்டார்கள். ரைட், இது அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடியது, அந்த பெண்கள் சொல்லக்கூடியது. அதில் முதல்ல சுரேஷுங்கிற ஒரு தம்பி, அவருக்கு தான் இது ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அதை பார்த்த உடனே அவர் அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். இது ஏதோ திமுகவுடைய தலைவரோ அல்ல திமுக தலைமை செஞ்ச வேலை இல்லை. அப்படி பார்த்தா இதற்கு முன்பு பல்வேறு தவறுகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். எந்தெந்த வருஷம் நான் சொல்றேன், அவர்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. ஏன் எம்ஜிஆர் இந்த சாராய கடைகளை மீண்டும் திறந்தாரு சொன்னா, அதுக்கு அவர் சொன்ன காரணம் என் தாய் மீது சத்தியமாக நான் திறக்க மாட்டேன்னு சொன்ன காரணம் கள்ளச்சாராய சாவுகள் இருக்கிறது, அதனால நான் மதுக்கடைகளை திறந்தேன். நடக்குது அப்படின்னு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கு என்ன நம்ம தீர்வு காணணுங்கிறத பத்தி நம்ம பேசணும். அதை நான் பேசுறேன் உங்களுக்கு. அதாவது இப்படி பல்வேறு குஜராத்தில் 2009 மோடி அவர்கள் ஆட்சியிலையும் அதற்கு முன்பு பல்வேறு கட்டங்களையும் 136, 100, 200 நடந்திருக்கு. எல்லா மாநிலம் எதுக்கு சொல்ல மது விலக்கு இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளும் இருக்கு, இதுவும் கிடைக்குது அப்படின்னா கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு என்னன்னு இப்ப பேச வேண்டியிருக்கு. அப்ப அங்கேயும் தவறு நடக்குது. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி, அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஒண்ணுமே நடக்கல, திமுக ஆட்சியில் நடக்குதுன்னு சொன்னா நாம பேசுறதுல நியாயம் இருக்கு. எவ்வளவோ விஷயங்கள்ல உங்களுக்கு நன்றாக தெரியும். சாத்தாங்குளம் காவல்துறை மீது நடந்திருக்கு. ஏடிஎம் ஆட்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு. ஆனா கொரோனா காலத்துல பீக் ஆகுது. அத நான் சொல்லல சார். நான் சொல்ல வர்றது இந்த நடவடிக்கையை பத்தி சொல்ல வரேன் சார். கொஞ்சம் கேளுங்க. இல்ல சார், கொஞ்சம் சயின்டிஃபிக்கா அணுகுவோம். டாஸ்மாக் கடைகள் மூடி இருக்கும்போது இங்க கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. இப்ப இதுவும் ஒரு பக்கம் நடக்குது, பேரலா இந்த எக்கானமி இருக்குன்னா இப்ப நான் கேக்குறேன், இங்க நம்ம ப்ரோஹிபிஷன் பாலிசி பத்தி கேள்வி வருது இல்ல, அது எந்த அளவுக்கு? இப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். யூபில நடந்திருக்கு, ஆந்திரால நடந்திருக்கு. இந்த புள்ளி விவரம்லாம் இந்த ரோசிங்கற அவங்க நீங்க என்ன கேட்டீங்க? சாராய கடை இருக்கிற மாநிலத்துல இல்லாத மாநிலம் நடந்துச்சுன்னு குஜராத் சொன்னோன்னு கேட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், சாராய கடை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல, அது கேரளாவா இருக்கலாம், கர்நாடகா பாஜக ஆட்சி நடந்திருக்கு, இப்படி எல்லா இந்த புள்ளி விவரங்கள்லாம் அங்க நடந்திருக்கு இங்க நடந்திருக்கு. நான் உங்களுக்கு திருப்தி வச்சுதான் கேளுங்கள. இல்ல நான் எவ்வளவு பேர் இழந்திருக்காங்க. எனக்கு முன்னால புள்ளி விவரங்கள்னால என்ன போய் எனக்கு முன்னால பேசியவர்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அப்படி நான் பதில் சொல்லலைன்னா நல்லா இருக்காது. அப்ப திமுக மட்டும்தான் காரணம், திமுக ஆட்சி மட்டும்தான் காரணம் என்பதே இல்லைன்னு நம்ம இது எல்லா காலம். குடிக்கிறவர்களை யாரையும் போய் நீ குடின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. வள்ளுவர் அற்புதமா சொன்னாரு, புலால் மறுத்தல் தான் சொன்னாரு, புலால் உண்ணாமைன்னு சொல்ல. ஆனா கல் உண்ணாமைங்கிற அதிகாரத்தை கொண்டு வந்தவர். கல்லே சாப்பிடக்கூடாது, கல் உண்பான் நஞ்சு உண்பான்னு சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்? அவர் காலத்துல இருந்து நடந்து கொண்டுதான் இருக்கு, எல்லா காலத்திலும் நடக்குது. இப்ப நான் சொல்ல வேண்டிய வந்தது மரணங்கள். இங்க பாருங்க, மரணங்கள் எல்லா காலங்களையும் நடந்திருக்கு. அதுக்கு நான் நியாயப்படுத்த முடியாது. முடிச்சோன்னு சொல்லுங்க, நீங்க அவ்வளவு நேரம் பேசுங்க. நான் சொல்ல வந்தது, உங்களுக்கு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்துல 16 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் தூத்துக்குடியில. இந்த மாதிரி கலெக்டர் மீதும் எஸ்பி மீது நடவடிக்கை உடனடியாக எடுத்தாங்களா? சாத்தாங்குளத்தில் பாலியல் வழக்கு அவ்வளவு கொடுமை நடந்துச்சு. அவரை சொன்னீங்க உங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும்.
உங்களோட பதில் 42 பேருக்கு பதில் சொல்லுங்க. 42 பேருக்கு பதில் சொல்லுங்க. 42 பேர்ல நூத்துக்கணக்கான ஆள் பேசுங்க. 42 பேருக்கு பதில் நீங்க சொல்லுங்க. விவசாயி மாணவிகள் 7 மாணவிகளை நீங்க எரிச்சு கொன்னீங்களே, இதெல்லாம் பதிலா இதுதான் பதில். இது பதில். தோழமை கட்சியா இருக்கட்டும், அதுக்காக மனசாட்சி அடக்க வச்சிராதீங்க. மனசாட்சி அடக்க வச்சிராதீங்க. மனசாட்சி அடக்க வச்சிராதீங்க. தோழமை கட்சின்றத மனசாட்சி அடக்க வச்சிராதீங்க. என்ன சார் நீங்க எப்படி கதை பேசுறீங்க? 42 பேருக்கு பதில் கேட்டா எந்த கதைய சொல்றாரு? நம்ம 98 சொல்றாரு. பாதிக்கப்பட்டவங்க குரல் கேட்கணும். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கருணாபுரத்தை சேர்ந்த ரோசி அவங்க இணைந்திருக்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல வருத்தங்கள். உங்க சுற்றத்தார் நிறைய பேரை நீங்க இழந்திருப்பீங்க, நண்பர்கள். நிறைய செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்க்கிறோம், நிருபர்கள் சொல்றதை கேட்கிறோம். உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்யுங்க இந்த நேரத்தில். இது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இழப்பா இருக்கும், நிறைய சுற்றத்தாரை இழந்திருப்பீங்க, நீங்க எண்ணத்தை பதிவு செய்யுங்க. ஆமாங்க சார், உண்மையாலுமே கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவுக்கு நிறைய இழப்புகள் அதிகம். நிறைய குழந்தைங்க, நிறைய பிள்ளைங்க, நிறைய பேர் புருஷனை இழந்துட்டு பொட்டு நெத்தியில் பொட்டு பூவு இல்லாமல் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்கங்க சார். இந்த கள்ளசாராயம் ஒன்றை மக்கள் அருந்தி ஒரு ஒரு உயிரையும் ஒரு ஒரு செகண்டுக்கும் ஒரு ஒரு நொடிக்கும் ஒருத்தவங்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ எண்ணில் அடங்காமல் கள்ளக்குறிச்சியில் வந்து நிறையா பேர் பாதிக்கப்பட்டு இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும், சேலம் ஹாஸ்பிட்டல்லையும், குண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல்லையும், பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்லையும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ரொம்ப முடியாம வச்சிருக்காங்க சார். ஆமாங்க சார், இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது சார் ரொம்ப இதை விட ஆழ்ந்த வருத்தத்துல தாங்க சார் நாங்க இருக்கோம். நிறைய பேர்த்த இழந்துட்டோங்க சார். நாங்க எங்க சொந்த பந்தம், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருமே இறந்துட்டாங்க சார். இதை எங்களால வெளியில சொல்ல முடியலைங்க சார். இதுக்கு நாங்க ஏதாவது நான் என்ன கேட்க விரும்புறேன், இவ்வளவு பேர் இவ்வளவு பரவலா குடிக்கிறாங்களா? உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு பரவலா எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு? இவ்வளவு பரவலா கிடைக்குதா? டெய்லி காலைல 6 மணி ஆனா சார் சீப்பா விற்கிறாங்க சார். சீப்பா கிடைக்குது. சீப்பா அது ஒரு ஊருக்குள்ளார குடும்பம் பண்ற இடத்துல சுத்தி நடு மத்தியில விற்கிறாங்க சார். இதை தட்டி கேட்க போனா, அவங்க போய் உடனே கேட்க போனால், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த செகண்டே அவங்க வந்து நீங்கள் வந்து தயாராகிக்கோங்க, நாங்கள் வந்து ரெய்டு வரோம் கருணாபுரத்துக்குள்ளே, நீங்கள் எந்த அளவுக்கு தலைமறைமாக ஆகிக்கோங்களோ அவங்களுக்கு தலைமறைவு ஆயிருங்கன்னு சொல்லி உடனே ரூமர் போயிருதுங்க சார். அவங்களுக்கு ரூமர் போகிறது பட்டாமல் கேஸ் கொண்டு போய் கொடுத்தாலும் நீங்கள் போய் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, இதுக்கு என்ன நடவடிக்கைன்னு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு தாங்க சார் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. இவ்வளோ ஊரே ஒரு ஊரே சவக்கிடங்காக தாங்க சார் கிடக்கு. ஒரு குடும்பத்தில் பெத்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்க சார், சின்ன பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நாளைய கதி என்னன்னே தெரியலைங்க சார். 2 பேருமே இறந்துட்டாங்க, தாய் தகப்பன் 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னங்க சார் கவர்மெண்ட் அரசு நிதி செய்ய போகுது? இருக்கிறதுக்கு வீடு கிடையாது அவங்களுக்கு. 3 பிள்ளைங்களுக்கும் நடு ரோட்டில் அப்பாவையும் அம்மாவையும் போட்டு வச்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டாங்க சார், சாம்பல் ஆகிட்டாங்க. அந்த 3 பிள்ளைங்களோடக்கு என்ன கதி, அந்த பிள்ளைங்களோட லைஃப் என்ன? இப்போ நான் இருக்கிற தெருவில் வந்து நான் வந்து பழைய மாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கேங்க சார். என்னை சுற்றியே 9 பேர் இறந்துட்டாங்க சார். அந்த 9 பேரும் வந்து யாரும் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செய்கிறவங்க கிடையாதுங்க சார். அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் 200-300 சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான். அதை வச்சு பொழப்பு பண்ணுறவங்க தான். அவங்களுமே இப்போ எப்படி ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லாத சுச்சுவேஷன் வந்து இந்த பகுதியில் இருக்குங்க சார். இதை வந்து இதுக்கு மேலே இன்னும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இல்லை அவங்களுக்கு எது சம்மந்தமாக என்னென்ன உதவி பண்ண போகுது அப்படின்றது எதுவுமே தெரியலைங்க சார். இன்னும் 3/4 பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் 3/4 பேர் சேலத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, கவலைக்கிடமாக இருக்கிறாங்களா, இல்லை உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு எதுவுமே தெரியலைங்க சார். எந்த நியூஸுமே வெளியில் சொல்லவே இல்லைங்க சார். அவங்க உள்ளே கொண்டு போகிறாங்க, வெண்டிலேட்டரில் வைக்கிறாங்க, ஒரு வெண்பிளானை கையில் போட்டு ஒரு குளுக்கோஸை போடுறாங்க. குளுக்கோஸ் போட்டு அடுத்த செகண்டே கண்ணு தெரியல, கல்லீரல் போயிடுச்சுன்றாங்க, உடனே சேலம் கொண்டு போங்கன்றாங்க. இவங்களையெல்லாம் அவங்க பெற்றவங்க அங்கங்கே தூக்கிட்டு தெரியும் போது அங்கமே பதறுதுங்க சார். இவங்களுக்குலாம் என்னங்க சார் முடிவு சொல்ல போகுது கவர்மெண்ட் அரசு? இத்தனைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பக்கம் கோர்ட்டுங்க சார், ஒரு பக்கம் மகளிர் ஸ்டேஷன், மெயினான இடத்துல தான் மெயின் ஸ்டேஷனே இருக்குங்க சார். சுற்றி இதுதான் இருக்குது. இவங்களாலேயே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா தமிழ்நாடு அரசு என்னங்க சார் பண்ண போகுது? தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுது? இதுக்கு மேலேயும் இந்த கள்ளசாராயத்தை இப்படியே உருவாக்குவாங்களா, இந்த கள்ளசாராயம் இதோட ஒழியுமா அப்படின்னு எதுவுமே தெரியலைங்க சார். அதுவும் முற்றுப்புள்ளியாக தாங்க சார் இருக்குது.
இந்த ஊர்ல பரவலா இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? கிடைச்சிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், இது ஒரு பிரச்சனைன்னு எல்லாரும் பேசுறீங்க, ஆனா அதுக்கு தீர்வே இருந்தது இல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க சார். இதுக்கு தீர்வு வந்து எவ்வளவோ பேரு சார், நாங்க வந்து இந்த தீர்வு வந்து எவ்வளோ பேர் குடும்பத்தில் இருக்கவங்க கை குழந்தையோட கூட போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க சார். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லக்குள்ள அவங்க உடனே ரூமர் பண்ணிடுறாங்க, இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் போய் அவங்கள கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃபேமிலி பூரா அவங்கள போய் அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி வந்து கேட்கலாம், நான் தொழில் பண்ணுறேன், நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நான் குடிக்க சொல்கிறேன்னா, அதை பற்றி நான் எதுவுமே உங்களை வந்து நான் கூப்பிட கிடையாது, நான் வந்து தொழில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சார் பேசுகிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அதிகாரிகளே அவங்களுக்கு ரூமர் கொடுக்கக்குள்ள யார்கிட்டைங்க சார் போய் பதில் சொல்ல முடியும்? யார்கிட்ட போய் கேட்டு நின்று கேட்க முடியும்? இன்னைக்கு குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, நடுத்தர பசங்க, வடக்கு தெருவில் அந்த பிரவீன் பையனுக்கெல்லாம் 2 குழந்தைங்க சார், குட்டி குட்டி பசங்க தான். இத்தனைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு தாய் கிடையாது, அவன் மட்டும்தான். அவன் தாங்க சார் பார்த்துக்கிட்டான். அவன்லாம் உடல்நல குறைவால் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு ரூமர் கேஸ் போயிட்டு, அது ரூமராக சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஆனால் அவன் முழுக்க முழுக்க குடிப்பாங்க சார், 24 மணி நேரமும் குடிப்பான். காலைல 6 மணி ஆனால் இந்த கடைக்கு தான் வருவான், சாயந்தரம் 6 மணி ஆனாலும் கடைக்கு தாங்க சார் வருவான். அவங்களுக்குலாம் என்னங்க சார் தீர்வு கிடைக்க போகுது? இதில் தமிழ்நாடு அரசு என்னங்க சார் உதவி பண்ணும் அவங்களுக்கு? இதுக்கு மேலே இந்த கருணாபுரம் பகுதி வந்து சவக்கிடங்காவே ஆகிப்போச்சுங்க சார். ஒரு வீடு தவறாமல் பந்தல், ஒரு வீடு தவறாமல் ஃப்ரீசர் பாக்ஸு, அப்படியே அந்த தெருவுக்குள்ளே போனாலே அங்கமெல்லாம் பதறுதுங்க சார். ஒரு குடும்பத்துலேயும் இப்படி இருக்காங்களா, அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆக போகுது, அந்த குடும்பம் இதுக்கு மேலே என்ன ஆகும், அந்த பிள்ளைங்களோட நிலைமை என்ன அப்படின்லாம் ஒரு மாதிரியாக ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க சார். இன்னும் நிறைய பேர் சேலத்துலேருந்து இன்னும் இந்த பகுதிக்கு கொண்டே வரலைங்க சார். அவங்க நிலைமையெல்லாம் என்னன்னே தெரியலைங்க சார். கேட்க போனால் வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம், இந்த 2 பதில் தாங்க சார் சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க இருக்கிறாங்களா, இல்லை மார்ச்சரியில் வச்சுருக்காங்களா, இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்களா, எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னே தெரியலைங்க சார். இதுக்கு என்ன தான் விடிவுன்னு தெரில, இது என்ன தான் முடிவுன்னு தெரியலைங்க சார். இன்றைக்கி எல்லா நியூஸ்லேருந்து வந்து பேட்டி எடுத்தாங்க தாங்க சார். எல்லா நியூஸ்லேருந்தும் எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து பேட்டி எடுத்தாங்க. இந்த பேட்டி எடுத்ததுனால அவங்களுக்கு ஏதாவது விடிவு காலம் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இதனால இந்த பத்திரிகை மூலியமாக அவங்க லைஃப்பு இதனால் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கங்க சார். ஆனால் இதுக்கு மேற்பட்டும் சாராயன்றது ஒன்றை வந்து இந்த கருணாபுரத்துக்குள்ளே என்ட்ராக கூடவே கூடாதுங்க சார். இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். கலெக்டரை மாற்றிட்டாங்க. கலெக்டர் சார் ஒரு வார்த்தை சொன்னார், வதந்தியை கிளப்புறாங்கன்னு சொன்னாருங்க சார். வதந்தி எப்படிங்க சார் கிளப்புவாங்க? ஒருத்தர் 2 பேராங்க சார், 40 பேர் 44 பேர் மேலே தொடர்ந்து செத்துட்டா எப்படிங்க சார் வதந்தியை கிளப்புவாங்க? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு. கருணாபுரத்து மக்கள்லாம் பீதியை கிளப்புறாங்கன்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க சார் பீதியை கிளப்புவாங்க? ஒரு குடும்பத்திலே 4 பேர் போய் படுத்திருக்கான் பெட்டில், இன்னொரு குடும்பத்தில் 4 பேர் படுத்திருக்கான். எப்படிங்க சார் அது பீதியை கிளப்புறேன்னு அவர் சொல்லுவார்? அவர் ஒரு வார்த்தை பீதியை கிளப்புறேன்னு சொன்னனால தாங்க சார் இதுக்கு எந்த நடவடிக்கையுமே அவரு தாங்க சார் முக்கியமே. போலீஸ்காரங்களும் சரி, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களும் சரி, லஞ்சம் வாங்குறாங்க சார். நல்லா கத்தையாக லஞ்சம் வாங்குறாங்க. அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்கங்க சார். இப்போ உறுதுணையாக இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு வழி சொல்ல முடியுமா? இதுக்கு என்னதாங்க சார் தீர்வு? இப்போ கலெக்டரை மாற்றிட்டாங்க, டிஎஸ்பியை மாற்றிட்டாங்க. இதை வந்து இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்கங்க சார். சிபிஐ வந்து தீர விசாரிக்குமா? தீர விசாரித்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லுமா? குழந்தைங்கள பெற்றவங்கள இருந்தவங்களுக்கும் பிள்ளைங்கள இருந்தவங்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசும் இந்த சிபிஐயும் நல்ல ஒரு தீர விசாரித்து அந்த விசாரணை சொன்னாங்கன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்கங்க சார், குடும்பமும் நல்லா இருக்குங்க சார். இதுக்கு கவர்மெண்ட் அரசு தாங்க சார் முழுக்க ஒரு நல்ல தீர்வு சொல்லணும். இனிமேல் இந்த கருணாபுரம் பகுதியிலையும் சரி, கள்ளக்குறிச்சி சுத்து வட்டாரத்துலேயும் சரி, கள்ளசாராயன்ற ஒரு பொருளே இருக்கக்கூடாதுங்க சார். வெள்ளிமலையில் கள்ளசாராயம் காய்ச்சுறாங்க, இவங்களுக்கு தெரியாமல் எப்படிங்க சார் காய்ச்சுவாங்க? ஒரு அதிகாரிக்கு தெரியாதா வெள்ளிமலையில் கள்ளசாராயம் சாய்க்கிறான், லிட்டர் கணக்காக அழிக்கிறான்றானுங்க, அப்புறம் எப்படிங்க சார் காய்ச்சுவாங்க? ஒரு நாளைக்கு 4 லிட்டர் அழைக்கிறேன்றாங்க, 500 லிட்டர் அழைக்கிறேன்றாங்க, ஊற்றிட்டேன்றாங்க, மீதி எப்படிங்க சார் அதை காய்ச்சி விற்கிறாங்க? அதுக்கு தான் சார் எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இவர்கிட்ட 200 லிட்டர் சாராயத்தை நாங்கள் பறிமுதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமர் என்ன போச்சு, எல்லாம் வதந்தியில் வாந்தி வேதியில் ஆகி செத்துறாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படிங்க சார் 200 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செஞ்சுருப்பாங்க? ஓகே, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதை ஃபிட் பண்ணி மெத்தனால் அதிகம்.
ஒரு விஷயம் சொன்னீங்க, கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல இது நடக்கக்கூடாதுன்னு, தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கக்கூடாது, ஆழமான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்கம்மா. இந்த துயரத்துக்கு மத்தியிலையும் இந்த துயரத்துக்கு மத்தியிலையும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. திரு மனுஷபுத்திரன், நாங்க வந்து இதுக்கு மேல ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறோங்க சார். சொல்லுங்க. ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் சரிங்க சார், இந்த ஒயின் ஷாப்பையும் இந்த கள்ளசாராயத்தையும் ஒழிச்சிட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்கும், நாட்டில் இருக்க குடும்பமும் நல்லா இருப்பாங்கங்க சார். எல்லாமே நல்லா இருப்பாங்க, குழந்தை குட்டி எல்லாருமே நல்லா இருக்குங்க சார். தயவு செய்து இந்த தமிழகம் முழுவதும் ஒயின் ஷாப்பையும் கள்ளச்சாராயம் விற்கிறவங்களையும் ஒருத்தனையும் பிடிச்சி அந்த சுத்தமாக ஒழிச்சாங்க அப்படின்னா தமிழகம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க சார். எந்த வீட்லேயும் இழப்பு இருக்காது, எந்த வீட்லேயும் வறுமை இருக்காது, வயிற்றுக்கு நல்லா சோறு சாப்பிடுவாங்க, நிம்மதியான கஞ்சி குடிப்பாங்க, பிள்ளைங்களாம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அது தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட்டு இந்த ஒயின் ஷாப்பையும் இந்த கள்ளசாராயத்தையும் முற்றிலும் அழிக்கணுங்க சார். விரும்பி கேட்டுக்கிறேங்க சார், எல்லாத்துக்காகவும் கேட்குறேன், தமிழக மக்கள் அனைத்து பேருக்காகவும் தாங்க சார் கேட்குறேன். இந்த கள்ளசாராயத்தையும் இந்த ஒயின் ஷாப்பையும் எல்லா காலையும் விழுந்து கூட கேட்குறேங்க சார், இதை மட்டும் ஒழிச்சிருங்க சார். தமிழக மக்கள் குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கங்க சார். இதுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணுங்க சார். அந்த தீர்ப்புக்காக தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க சார். நன்றிம்மா, தேங்க்யூ. திரு மனுஷபுத்திரன், ரொம்ப ஆழமா வலி நிறைந்த பொருள் நிறைந்த அவலக்குறை. ரோசி அவர்களுடைய உணர்வுகளை இந்த அரசு முற்றாக மதிக்கிறது. உண்மையில் அவருடைய துயரத்தோடு இந்த அரசு துணை நிற்கிறது, அந்த மக்களோடு இந்த அரசு துணை நிற்கிறது. அந்த பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அது அனைத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள். ஏற்கனவே அதற்கான அறிவிப்புகள் தொடங்கிவிட்டன. அதோடு காவல்துறைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்பது இந்த ஒரு கொடூரத்திற்கு காரணம் என்றால் முற்றாக அந்த கருப்பு ஆடுகளை களையெடுப்பதற்கும் தவறு செய்த காவல் அதிகாரிகளின் மீது மிக கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த அரசு எந்த தயக்கமும் இன்றி செயல்படும். ஒரு அரசியல் மட்டத்துல இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அதற்கு ஒரு அடிப்படையான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இப்ப அவங்களே சொல்றாங்க, இல்ல அவங்க இப்ப ரோசி அவர்களுடைய கருத்தையே எடுத்துக்கொள்ளுங்க. போலீஸ்காரங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதே போய் நாங்க போய் புகார் கொடுத்தோம்னா அந்த போய் ரைடு வர்றோம்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த அளவுலதான் அவர்களே அந்த களத்தில் இந்த துயரத்தை சொன்ன அவரே வேற எந்த யாரையும் அவர் குற்றம் சாட்டு. அவங்களுக்கு தெரியல, ஒரு பேக்கிங் சிஸ்டம் இல்லாம ஒரு காவல்துறையால அப்படி செயல்பட முடியுமா? இல்ல அதாவது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இது போன்ற ஒரு குற்றங்களில் காவல்துறையினர் அடிமட்டத்தில் அவர்கள் இந்த சாராய வியாபாரிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் தான் செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்வது என்பது அது சினிமாவுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம். இவர்களோடு இப்படி போய் இங்க கள்ளச்சாராயம் காய்ச்சிங்கன்ட்டு ஒரு மினிஸ்டர் சொல்லுவாரா, ஒரு எம்எல்ஏ சொல்லுவாரா? இவர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா போய் அரசியலுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். காவல்துறை தவறு செய்திருக்கிறது என்பதை ரோசி சொல்கிறார். அதை நாங்கள் அப்படியே அவருடைய வேல்யூவில் எடுத்துக்கொண்டு அதற்கான கடும் விசாரணையை இந்த அரசு மேற்கொள்ளும். குற்றம் செய்தவர்கள் மீது கடும் தண்டனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வோம். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக வெறுமனே வதந்திகளையும் தங்கள் மனதிற்கு தோன்றியதையும் வெறுமனே புனைவுகளையும் சொல்லிக் கொள்வது என்பது அது இந்த துயரத்தில் ஆதாயம் தேடுகிற முயற்சியை தவிர வேற எதுவும் கிடையாது. திரு பாலு சுருக்கமா இருக்கிறது உங்கள்கிட்ட வரேன்னா திரு பாலு ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். பகுதிக்கு அந்த கிராமத்துக்கு போனப்ப உதயநிதி அவர்கள் அங்கே இருந்தார். பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு தாய்மார் நம்ம தந்தி தொலைக்காட்சியில கூட அது ஒளிபரப்பாச்சு. நீங்க கொடுக்குற உதயத்தை வேணாயா, எங்களுக்கு காசு வேணாயா, எங்களுக்கு பணம் வேணாயா, எங்க கரைய முடியா, ஏன் இப்படி எங்களெல்லாம் 5க்கும் 10க்கும் கூலி வேலை செய்யற எங்களெல்லாம் ஆவறதுக்கு இந்த மாதிரி சாராயத்தை வச்சிருக்கீங்க, அது வேணாயா, காசு வேணாயான்னு சொல்லிச்சு. நான் முதல் ரவுண்ட்ல நான் ரொம்ப கவனமா தான் பல்வேறு செய்திகளை சொன்னேன். ஆனால் அதை உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம சகோதரி ரோசி அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுல கடையே வேணாம், கடையை மூடுங்க, சாராயத்தை மூடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லுங்க?
எப்போ இதை செய்ய போறாங்க? நாங்க கடையை மூடுவோம், படிப்படியா மூடுவோம்னு சொன்ன திமுக இதை செய்வதற்கு என்ன செய்யாங்க? இப்ப அண்ணன் சொல்றாரு 50 ரூபாய் சொல்லாதீங்க, இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்காதீங்கிறாரு. சரி, நான் ஏத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில கூடிய பார யார் நடத்துறா? திமுக கட்சிக்காரங்க நடத்தல. நாளைக்கு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துவதற்கு தடை சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோம். ஆனால் இந்த உறவுகள் காவல்துறைக்கும் சாராய வியாபாரிக்கும் நேரடியா நீங்க மட்டும் இல்ல, திமுக நான் சொல்லல, அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவர்களுக்கு கொடுத்துருவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா அவர்கள் கொடுத்துருவாங்க. இது உண்மையா இல்லையா? இப்போ அந்த அம்மா சொல்லுது 6 மணிக்கு இல்ல, ஒரு நிமிஷம், அந்த அம்மா 6 மணிக்கு விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் அதை தான் முன்னாடி சொன்னேன். இதை நாங்கள் சொல்லக்கூடியது இந்த அரசிற்கு அவப்பெயர் வரக்கூடாதுங்கிறது தான் சொல்றோம். ஓகே, திரு மனுஷபுத்திரன் 20 seconds பிறகு திரு இல்ல அதாவது பாலு அவர்கள் கள்ளச்சாராய பிரச்சனையையும் டாஸ்மாகை எப்படி லிங்க் பண்றாரு எனக்கு புரியல. விவாதிக்க வேணாம்னு சொல்லவே இல்ல. ஆனா கள்ளச்சாராயம் காய்ச்சிப்பவர்கள் அதுக்கு இப்ப காவல்துறை உடந்தையா இருக்காங்கன்னா அது தனி பிரச்சனை, டாஸ்மாக் இஷ்யூ தனி. இது ரெண்டையும் எப்படி நீங்க புரியல? நீங்க பாத்தீங்கன்னா பாமகக்காரங்க யாருமே குடிக்கிறது இல்லையா? பாமகக்காரங்க யாருமே குடிக்கிறது இல்லையா? சொல்லுங்க. யாருமே குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு பாமகக்காரங்க குடிக்க கூடாது. இல்ல இல்ல, நீங்க தான் பண்றீங்க. நீங்க தான் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? 19 ரூபாய் காவல்துறைன்றார். காவல்துறையினே வச்சுங்க. இப்ப காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உள்துறை யார்கிட்ட இருக்கு? அப்புறம் டாஸ்மாக் பிரச்சனை வேற, காவல்துறை பிரச்சனை வேறன்ற. எப்படி சார் பிரச்சனை வேற வேற? எல்லாமே அரசு கீழே தானே சார் இருக்கு. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்புடையது தானே. டாஸ்மாக்ல இதே தஞ்சாவூர்ல சைனைடு கலந்தவங்க குடிச்ச போது அது என்ன அரசு மதுக்கடையில இருந்து தானே சார் கொண்டு வந்தாங்க. அப்பவே சைனைடு எப்படி வந்துச்சுன்ற ஒரு கேள்வியை நாங்க வச்ச போது அதுக்கு என்ன பதில் இருந்துச்சு? எந்த பதிலுமே கிடையாது. எந்த சாட்சி இல்லைன்றீங்க. இப்ப அமாவாசை யாரு? அமாவாசையோட சகோதரர் நாகப்பனுடைய சகோதரர் தான் அமாவாசை, திமுக ஒன்றிய செயலாளர். அமாவாசை யாரு சார்? அமரன் யாரு சார்? முதல்ல சேகர், சுரேஷ், பிரவீன் இறந்த போது கலெக்டர் எப்படி சொல்றாரு? அவங்களுக்கு வயிற்று போக்கு, ஃபிட்ஸ் வந்துச்சு, வயது மூப்புனால இறந்தாங்கன்னு எப்படி சொல்றாங்க? அரசுடைய அழுத்தத்தினால தான் அவர் சொன்னார். அதனால தான் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, மத்தவங்கள சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வேற வேற பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனையும் ஒரு சின்ன உயிருக்கு கூட அரசு தான் சார் பொறுப்பு. போற போக்குல தட்டி கடிச்சிட்டு போக முடியாது. திரு ஹிதாயத்துல்லா, இறுதி கருத்து. அந்த அம்மா சொல்லும் பொழுது 2 குழந்தைகள் தாய் இல்லாதவர் டெய்லி குடிச்சுக்கிட்டே இருக்காருன்றாங்க. இதோட தனிப்பட்ட பிரச்சனை. அந்த குழந்தைகள் என்ன செய்யும்? பாவம். அந்த குழந்தைகளுக்கு தமிழக அரசு அவருடைய கல்விக்கான அவருடைய பாதுகாப்புக்கானது செய்யணும். தீர்வு 2. 2வது தீர்வு, இன்றைக்கு மது விற்பனையில் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்கும் அவங்க என்ன செய்யணும்? இந்த மலிவு விலையில கொடுக்கணும். மது கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு ஏன் கள்ளசாராயத்துக்கு போறாங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். 2 வகையில் அதை செய்யலாம். உங்களுக்கு நன்றாக தெரியும், மிடாஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ திருமதி சசிகலா அவர்கள் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் முரண்பட்ட பொழுது வெளியே வந்த போது அன்னைக்கு அதை யார் பார்த்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால இன்னைக்கு பல அரசியல் தலைவர்கள், ஒரே வார்த்தை சொல்றேன், அரசியல் தலைவர் ஒரு நிமிஷம், அரசியல் தலைவர் இல்லை இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்? கொஞ்சம் என்ன செய்யணும்? சாராயம் தயாரிப்பவர்களும் இதுக்கு உதவணும். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிமுக விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா உங்க தலைவி வரையும் நான் சொல்லிட்டேன். நீங்க பேசி பிரயோஜனம் இல்ல. நான் சொல்ல வேண்டிய கடைசி தர்மபுரியில தூத்துக்குடியில சாவடிச்சீங்க. அதே மாதிரி
தினம் தினம் சாகடிச்சு இல்ல, 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 இல்ல. இல்ல சாத்தான்குளத்துல சாவடிச்சீங்க. இல்ல சார் பொள்ளாச்சியில பாலியல் உங்க 10 ஆண்டு ஆட்சி இது என்ன நியாயமா? இது தர்மமா? இது நியாயமா? இது தர்மமா? இந்த கன்றுக்குட்டின்னு சொல்றது சார் மரண ஓலம் கேட்டு சொல்ல இந்த நேரத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கன்றுக்குட்டின்னு என்ன சொல்றது சார் ஒரு 35 ஆண்டுகளாக சாராய விற்கிறாரு. அது அதிமுக ஆட்சி அது எந்த ஆட்சி இந்த கட்சி இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாருங்க விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வெளியில எப்படி சொன்னா காவல்துறை இந்த அரசியல் மாச்சரியங்கள்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே குரல்ல இது இனி நடக்காம இனி ஒரு முறை இனி ஒன்று நடக்காது அப்படின்னு போன வருஷம் சொன்னோம். இந்த முறையும் சொல்ல வேண்டிய ஒரு அவலம். இனி இது போன்ற ஒரு நிகழ்வும் இது போன்ற ஒரு அவலமும் இது போன்ற ஒரு துயரத்தில் நம்ம எல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழலும் வராமல் இருக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் எல்லா ஒத்துழைப்பையும் எல்லா தரப்பும் தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.